பிரஸ் மீட் கொடுக்கணும்னு ஏதாவது சட்டத்தில் இருக்கு, ஒரு சட்டவிரோதமா செயல்பட்டாருன்னு சொல்லுங்க, நம்ம கட்டாயமா கண்டிச்சிருவோம், போய் நின்று மறியல் பண்ணிடுவோம். உங்களுக்கு பாண்டே சும்மா இருக்கிறாரு, நீங்க கூப்பிடும் போதெல்லாம் வராரு, பேட்டி கொடுத்துருக்கீங்க. அவர் சும்மா இருக்கணும் அவசியம் இருக்கு. நீங்க ஜெயலலிதா வாரம் பேட்டி கொடுத்தாங்களா? சரி, ஸ்டாலின் டெய்லி பேட்டி கொடுத்தாரு, நீங்க ஆட்சி உட்கார வச்சிட்டீங்களா? சரி, சோ நீங்க வந்து டெய்லி பேட்டி கொடுத்து ஆட்சி உட்கார வச்சிருக்கீங்களா? மக்களுக்கு அப்ப உங்க பேட்டி தான் தேவையா? அது உங்களுக்கு முதலமைச்சர் நம்ம என்ன வேலை பாருங்க எதிர்பார்க்கும். முதலமைச்சர் நீங்க டெய்லி பேட்டி கொடுத்து எதிர்பார்க்கும். எனக்கு பேட்டி கொடுத்தா சந்தோஷப்படுவேன், சரிங்களா? அது ஒன்று குழப்பம். ஆனால் அது மெயின்டேட் இல்ல. நீங்க பேட்டி நரேந்திர மோடி பேட்டி கொடுத்துட்டு இருக்காரா? நரேந்திர மோடி பேட்டி கொடுக்கணுமா வேலை பார்க்கணுமா? அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதுலயுமே ஒரு விமர்சனம் இருக்கு. என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி நரேந்திர மோடி பேட்டி கொடுக்கறது இல்ல, ஆனா அவருடைய அமைச்சர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. நீங்க வந்து கண்ணை மூடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியல வரல, நீங்க நிறைய சினிமா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, சினிமா பார்த்தா நீங்க விஜய் பார்த்து அந்த பக்கம் வந்துடும். நீங்க திரு ஆதவர்ஜனா பேட்டி கொடுத்தார். முந்தானே கூட திருவண்ணாமலையில கலெக்டர் ஆபீஸ்ல உட்கார்ந்து ஆய்வு கூட்டம் நடத்தினார் பண்ணிருக்காரு. திரு நிர்மல்குமார் போராட மதுரை, அது அண்ணாமலை மாதிரி பேட்டி கொடுக்கிறார். மதுரைக்கு பேட்டி கொடுக்கிறார், சென்னைக்கு பேட்டி கொடுக்கிறார். திரு ராஜ்மோகன் கிட்டத்தட்ட டெய்லி பேட்டி கொடுக்கிறார். திரு அருண்ராஜ் ஐயா அவர்கள் மருத்துவ கல்லூரி மட்டும் போயிட்டு இருக்காரு. செங்கல்பட்டு மருத்துவ முந்தானே போய் பார்த்தாரு, அங்க போய் பேட்டி கொடுத்து செங்கல்பட்டு மருத்துவ எப்படியாக வந்து அங்க வந்து கேட்கப்படுற பொலிட்டிகல் கேள்விக்கும் பதில். திரு ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அங்க வந்து பள்ளிக்கல்வித்துறை ஆய்வு கூட்டம் முடிச்சு பிரஸ் கொடுக்கிறாரு. அங்க வந்து தாவேக்காவை சேர்ந்த ஒருத்தர் பாலியல் வன்முறைக்கு போயிட்டாரு அப்படின்னு அந்த பொலிட்டிகல் கேள்விக்கும் பதில். யார் பதில் நினைக்கிறீங்க? இல்ல, இந்த அமைச்சர்கள் கிடையாது. சரி, வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறாரு. அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டத்துல என்ன நடந்துச்சு யாராவது நீங்க கேட்டீங்க, கேட்டீங்க. மோடி அவர்களையும் சந்திக்க போனார். முதல்ல அந்த மோடி உங்களை பேட்டி கொடுத்தாரா? மோடி உங்களை பேட்டி கொடுத்தாரா? இல்ல இல்ல. அப்புறம் என்ன நீங்க மோடி நிதி ஆயோக் கூட்டத்துல என்ன நடந்துச்சு நீங்க ஃபுல் கேள்வி கேட்டீங்க. எப்படி கேட்டீங்க? அவரோட ஸ்பீச் காப்பி வெளியே இருக்கு. அவர் என்ன பேசினாலும் தெரியுமே, பிரதமர் பார்த்து என்ன போய் எல்லாமே தெரியுமே. அப்புறம் அவர் தான் சொல்லணும். இது நம்மளுடைய டைம் பாஸ். நீங்க யூ cannot compel. It is his right. பிரைம் மினிஸ்டரோ, சீஃப் மினிஸ்டரோ, மினிஸ்டர்ஸோ அவங்க வேலை பாக்குறாங்களா மட்டும் தான் கேள்வி உண்டு. அவருடைய அமைச்சர் பெருமக்கள் பூரா பேசிட்டு தான் இருக்காங்க. யார் ரிசர்வ் பண்ணி யார் பேச மாட்டாங்க. ரமேஷ் பேசுறாரு, வினோத் பேசுறாரு, எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. போற எல்லாரும் நீங்க எங்க கேட்டீங்க பேசுறாங்க. ஒவ்வொரு அமைச்சர் வீட்டு வசதி வாரத்துல நாங்க எவ்வளவு ஸ்கீம் வச்சிருக்கோம் அமைச்சர் சொல்றாரு. எல்லாம் செங்கோட்டையன் பேசுறாரு. செங்கோட்டையன் போயிட்டு இவங்க வந்து ரேக்கி விடுறாங்க கோயம்புத்தூர்ல. நீங்க வந்து என்ன பத்திரிகை கண்டிக்கிறீங்கன்றாங்க. திரும்பி வந்து எங்க நல்லா அப்படி பேசுறாங்க, நம்ம சாப்பிட்டு தெரியாதாங்க திரும்பி கொடுக்குறாரு. எங்க யார் கொடுக்கல நீங்க சொல்லுங்க. எல்லாரும் பேட்டி மட்டும் கொடுத்தா வேலை யார் பாக்குறது? கிட்டத்தட்ட 30 ல இருந்து 32 நாள் கிட்ட ஆயிருக்கு முதல்வர் விஜய் அவர்கள் பதவி பிரமாணம்